தேடல், ஏதோ ஒரு தேடலில் ஓடிக்கிட்டே இருக்கேன். போட்டி பொறாமைனாலையா இல்லை தனிமையில் இருந்து தப்பிக்கிறதுக்கான்னு தெரியல. ஏன் இப்போ பணியாரம் பண்டிகை மாதிரி ஓடி வரா? நீ மூடுடா, சுத்தி பாரு. நீ மட்டும்தான் வெட்டியா உட்காந்துட்டு இருக்க. வயசுல வேலை தேடி இருக்கிறேன். இத பாருடா, இதான் உத்தியோக புஷ்பராக்கள். என்ன கல்லு? உத்தியோக புஷ்பராக்கள். சரி, இன்னும் 2 மாசத்துல எனக்கு வேலை கிடைச்சிரும் பாரு. வா, ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். எனக்கு எப்ப வேலை கிடைக்குன்னு பார்த்து சொல்லுங்க. நீங்க 2 பேரும் பார்க்கலீங்களா? சரி, எனக்கு காசு கூட தர தேவையில்ல. உங்களுக்கு ஒன்று சொல்லணும்னு தோணுது. காசு வேணாமா? அப்போ நீங்கள் கேளுங்க. அவர் சொன்னது என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நீ எதை தேடி போய்கிட்டு இருக்கியோ அது உன்னை வந்து சேரும். உன்னோட எல்லா கேள்விக்குண்டான பதிலும் அது கிடைக்கும் போது நீ புரிஞ்சுப்பேன்னு சொல்லி சொன்னார். அடுத்த நாள் நாங்கள் ஒரு காலேஜ் ஃபெஸ்டிவல் கிளம்பிட்டு இருந்தோம். அப்போ தான் இவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இருக்க செல்ஃபிஷாக உனக்கு மட்டும் கொண்டு வந்துட்டல, அவளுக்கும் சேர்த்து ப்ரௌன் கலரில் உனக்கு கொண்டு வர சொன்னேன். அவ்வளோதானே? அதை மறந்துட்டு இப்படி வந்து பேக்கு மாதிரி நிற்கிறோம். தேவையில்லாத எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கல. என்ன ப்ரௌன் கலர்ல தான் ஒன்று வேணும், அவ்வளோதானே? ஆமாம், காசு கொடுத்து வாங்கிக்கலாம்க்கா. சார் கிட்ட அவ்வளோ காசு இருக்கா? கேவலமாக ஆட்டையை போட்டவனா அவன் போட மாட்டான். என்னாச்சு? நீங்கள் ஆட்டை போட்டதெல்லாம் போட மாட்டீங்கன்னு சொல்கிறாங்க. விடணும், இந்த ஃபெஸ்டிவல் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். எல்லாம் இல்லை, ப்ரௌன் கலர் தானே, பரவாயில்ல. நாங்கள் தேடுவோம். தேடு ஓமா. நீங்கள் 2 பேர் போங்க, நான் உள்ளே போகிறேன். மருந்து இல்லை, மூடிட்டு தேடு. சரி, ஓகே, நான் காரில் பார்த்துக்கலாம். அடிது பிடிச்சா இதை நான் எடுத்துக்கலாமாண்ணா? அண்ணா, காசு ஏதாச்சும்? ஏய், ப்ரௌன் கலர் உனக்கு கிடச்சிருச்சு, வாங்க கிளம்பலாம். இதுதான் என் உலகம். புத்தகங்கள், எழுத்துக்கள், என் கற்பனை. அந்த டைரி எழுதுகிறவங்களுக்கு தெரியாது நிறைய நேரங்களில் அந்த டைரி இன்னொருத்தவங்களால் வாசிக்கப்படும் சொல்லி. அது தெரிஞ்சிருந்தா மேபி அவங்க எழுதாமலே கூட போயிருக்கலாம். எங்கேயோ பார்த்த ஒரு முகம், நல்லா தெரிஞ்சவங்க மாதிரி. ஆனால் சத்தியமாக யாருன்னு தெரியல. நான் ஏன் இதை எழுதுகிறேன்? எனக்கு படிக்க பிடிக்கும்னு தெரியும், ஆனால் எழுதவும் பிடிக்கும்னு தெரிய வைத்தது இவர் தான், சுஜாதா. அவர் ஒரு எழுத்தாளராக என்ன சுகம் அனுபவித்தார் என்று தெரிந்து கொண்ட பிறகு அதை நானும் அனுபவிக்க ஒரு எழுத்தாளராக மாற ஆசைப்பட்டேன். ஆனால் எல்லாரும் சந்திக்கிற அதே பிரச்சனையை தான் நானும் சந்தித்தேன்.
எங்கே இருக்க? நீ வீட்டுக்கு வா, நான் உன்கிட்ட பேசணும். சவுண்ட் குறையா? ஆல்ரெடி நான் ஃபிளாட்ல கரடி அப்படிதான் ஆகல. நான் இது பிளே ஒரு போடுவேன். டேய், நேற்று நான் தூங்கவே இல்லைடா. அது பிரச்சனை இல்லை. இப்போ நான் யோசிக்கிறத, நான் நினைக்கிறது எல்லாமே அந்த புக்கில் இருக்குடா. என்னண்ணா இது? நீரா வர வர ஆளே சரியில்லை, வேற மாதிரி ஆயிட்டீங்க. அதை எடுத்து தூக்கி போட்டு ஆக்டிவ் பண்ற வேலையை பாருங்க. கௌதம் என்ன இன்னும் வரல? ஆக்ட்ரஸ் முடிஞ்சிருக்கோம்ல? ஆர்டிஸ்டுக்கே போயிருக்க மாட்டாங்க. இப்போ கூட எங்கேயாவது புக்கு வச்சுட்டா உட்காந்துட்டு இருப்பாரு. ஜெயிச்சிட்டியா? சூப்பர்டா. நீ ஏதோ ப்ரிப்பேரே பண்ணலன்னு அவன் சொன்னா எப்படி? நேற்று வரை எதுவுமே தோணலதான். அந்த புக்கு தான். எனது புக் ஹெல்ப் பண்ணுச்சா? இன்னைக்கு ஜிஜோன்னு நேற்று அந்த புக்கில் பார்த்துட்டியாப்பா? சும்மா எப்போ பாரு புக்குன்னே சொல்லாதீங்கப்பா. நீங்க பண்ணலன்னு சொல்லுங்க. அதை விட்டுப்பா நீ சொல்லுங்க. என்ன புக், என்ன பேசுறீங்க? எனக்கு எதுவுமே புரியல. அன்னைக்கு ஒரு ப்ரௌன் புக் எடுத்துடலக்கா. அது ஒரு பொண்ணோட டைரியாமா. அதுல போறதுனால அப்படியே நடக்குதான் சார். இப்ப எப்ப பாரு அந்த பொண்ணு டைரினே சுத்திட்டு இருக்காரு. இவன் கூட சேர்ந்து நீயும் நாசமா போற. ஆமா, எங்க கூட சேர்ந்தா நாசமா போவாங்க, இவரு கூட சேர்ந்து நாசாக்கு போயிருவீங்க. இவன் கதையே மாத்திரம். அது ஒரு பொண்ணோட தான், ஒத்துக்கிறேன். அப்படியே என் கேரக்டர் மாதிரியே இருக்க பொண்ணு. ஹலோ, யாரு? ஹலோ 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 ஹலோ, யாரு? எனக்குமே ஏதோ ஃபிஷியா தான் தெரியுது. somebody is trying to play a prank on you, கௌதம். நான் ப்ளீஸ், நம்ம இந்த புக்கு இங்கேயே குழி தோண்டி புதைச்சிட்டு நம்ம எங்கேயாவது போயிடலாம். இதெல்லாம் தேவையில்லை. நீங்க சொல்ற மாதிரி அந்த பொண்ணு பிராங்க் பண்ற பொண்ணு. நான் படிச்சது அந்த சம்மந்தம். ஏன்டா லூஸ் மாதிரி பேசுற? உனக்கு இதெல்லாம் புரியாதா? ஐயோ, இந்த பேச்சை விடவே மாட்டீங்களா? அது நல்ல பொண்ணோ இல்ல கெட்ட பொண்ணோ இல்ல பணம் பறிக்கிறதுக்கு யாரோ பண்ற கேமோ, நம்ம இங்க இருந்து திரும்ப அதே நம்பர் இருந்து கால் வருதுடா. யாரு 10 லட்சம் ரூபாய் உங்களுக்கு லோன் வேணுமா? அவன் பயத்துல இன்ஸ்டால்மெண்ட்ல செத்துட்டு இருக்கா. உனக்கு இண்டஸ்ட்ரியில லோன் பத்தி தான் கவலையா? எப்படி அந்த பொண்ணை கண்டுபிடிக்க போறோம்னு யோசிச்சுட்டு இருக்கப்பதான் நிஜமாவே இருக்கா? நான் அப்பவே சொல்லணும். நாளைக்கு ஸ்ட்ரைட்டா போய் பார்க்கலாம். கண்டிப்பா போயிடலாம். அப்படிலாம் எதுவுமே இல்லை. முதல்ல நான் உங்களை லவ் பண்ண தெரியும். வந்து படிக்க ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். இனிமே லவ் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆக வேண்டியதுதான். ஹலோ மாமா,
ஆமா அப்பா நல்லா இருக்காங்க. கிரீனிங் சோல்னு ஒரு ஆர்டிக்கல் அங்கிள் உங்க இதுல தான் பப்ளிஷ் ஆயிருந்தது. அதை பத்தி டீடைல்ஸ் வேணும் அங்கிள். உங்க பேப்பர்ல தான் பப்ளிஷ் ஆச்சு. ஒரு நிமிஷமா சரிதான். அவங்களுக்கு என்ன தெரியும் உங்களுக்கு என்ன தெரியும் உங்களுக்கு இல்ல உங்களை பத்தி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கதான் அங்கிள் நாங்க வந்து அவங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்கணும். அவங்க இறந்து போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. கிரீனிங் சோல்ல அப்படின்ற கடையில பேப்பர்ல வந்து மேகசைன்ல வந்து அவங்க இறந்து ரொம்ப நாள் ஆச்சு. உங்களை பத்தி ஏதாவது டீடைல்ஸ் இருக்குமா? ஏதாவது அவங்களோட பொருள் ஏதாவது இங்க இருக்கும்ல அங்கிள்? அவங்களோட திங்ஸ் எல்லாம் அந்த இந்த லாஸ்ட் ரூம்ல இருக்குமா? கௌதம்பா இங்க வாங்கல இந்த நீலகிருஷ்ணன் போட்டு என்னடா இங்க பாருங்க நம்ம ஆசிரமம் எடுத்த மாதிரி இருக்கு. கூட நம்ம மகன்லாம் இருக்காங்க. எல்லாருக்கும் அம்மா சொன்னது மித்தவங்க யாருன்னு தெரியும். நீங்க சொன்னது அம்மா யாருன்னு தெரியும். தந்தாய்